عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. قال النبي صلى الله عليه وسلم: أفلا أكون عبدا شكورا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சூரத்துல் இப்ராஹீமுடைய 7வது திருவசனத்தில் சொல்வான்: லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நன்றியுள்ள அடியாராக இருந்தால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் தந்திருக்கிற நியாமத்துகளை இன்னும் அதிகமாக்கி தருவேன். வலஇன் கஃபர்தும், நான் கொடுத்த நியாமத்துகளை நீங்கள் பாராமுகமாக நன்றி செலுத்தாமல் மறுத்த நிலையில் நீங்கள் இருப்பீர்களேயானால் இன்ன அதாபி லஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது, பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எச்சரிப்பான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا என்று மற்றொரு இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகளை, நியாமத்துகளை நீங்கள் எண்ண முனைந்தால் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அவைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு கொடுத்திருக்கிற அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி சொல்வான்: வ கலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், ஆனாலும் என்னுடைய அடியார்களில் மிக மிக குறைவானவர்களே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதிகமானவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்கிறான் அல்லாஹ். அவன் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை எண்ணி பார்த்து நினைத்து பார்த்து அவன் செய்திருக்கிற நியாமத்துகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எப்போது நாம் குறை உள்ளவர்களாக, அல்லாஹ் நமக்கு தந்ததை மறைத்து பிறரிடத்தில் நாம் அல்லாஹ் நம்மை குறைபடுத்தியதாக, அல்லாஹ் நம்மை இன்னும் சிரமத்தில் கஷ்டத்தில் வைத்திருப்பதாக புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது. என்கிறான் சூரத்துல் துஹாவில். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் பிறருக்கு சொல்லி காட்டுங்கள். அல்லாஹ் என்னை
இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறான் என்று சொல்லுங்கள். ஒருத்தருக்கு நம்ம உதவுறோம், ஹெல்ப் பண்றோம், அவருக்கு உண்டான ஒரு மாசத்துக்கு உண்டான அரிசி பருப்பு எல்லாமே நாம வாங்கி கொடுக்குறோம். நிம்மதியா சாப்பிடுறாரு, நல்லா இருக்கிறாரு. ஆனா வர்றவங்கள்ட்டெல்லாம் புலம்புறாரு, கஷ்டப்படுறாரு. நான் ரொம்ப சிரமப்படுறேன், சோத்துக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா கேட்கிற நமக்கு எப்படி இருக்கும்? நாம தானே அவருக்கு ஒவ்வொரு மாசமும் அவருக்கு என்ன அரிசி தேவையோ, என்ன பருப்பு தேவையோ, கறி வேணுமோ, என்ன வேணுமோ நாம சாப்பிட்றதெல்லாம் அவருக்கு கொடுத்து அவருக்கு கொஞ்சம் கூட சிரமம் இல்லாம வச்சிருக்கிறோமே. ஆனா அவர் வர்றவங்கள்ட்டெல்லாம் நான் சிரமப்படுறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவர் புலம்புனா நமக்கு எவ்வளவு கோபம் வரும், நமக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறானே, இவ்வளவு கொடுத்த பின்னாலும் கூட நாம் அந்த அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை பற்றி யோசிக்காம புலம்பிக் கொண்டே இருந்தால், நன்றி கெட்டவர்களாகவே இருந்தால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், இன்ன அஸாபி லஷதீத், நீங்கள் இப்படி நன்றி கெட்டவர்களாக இருப்பதற்காக நான் அதிகமாக உங்களை தண்டிப்பேன். மறுமையினுடைய தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும், பயந்து கொள்ளுங்கள். சரி, நன்றி செலுத்தினால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நியாமத்தை எண்ணி பார்த்து அவனுக்கு நன்றிக்குரியவர்களாக இருந்தால் அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனுடைய பல வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். நன்றி கடன் பட்டிருக்கிறோம், அவனை தொழுகிறோம், அவன் சொன்ன எல்லா அமல்களையும் செய்கிறோம், அவன் சொன்னதின்படியே நாம் நடந்து கொள்கிறோம், அதுதான் அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற நன்றி. அப்படி நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் ஃபைன்னமா யஷ்குரு லிநஃப்ஸி, நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லது. வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், நீங்கள் அந்த நன்றியை புறக்கணித்தால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க தொழுதுதான் அல்லாஹ் மேல போகணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் எப்பவுமே அக்பர் தான். அல்லாஹ் எப்பவுமே அக்பர் தான், அவன் மிக உயர்ந்தவன். உங்களுடைய தொழுகையினாலோ உங்களுடைய திக்ர்னாலேயோ நீங்க செய்கிற அமல்களினாலோ அல்லாஹ் உயரப்போவதில்லை, அவன் என்றும் உயர்ந்தவன் தான். நீங்க அமல் செய்தால், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் ஃபைன்னமா யஷ்குரு லிநஃப்ஸி, அது உங்களுக்கு நன்மை பயக்கும், அது உங்களுக்கு நல்லது. வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், நீங்கள் அதை மறுத்தால், நன்றி கெட்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் அதை விற்றும் தேவையற்றவர். அது மட்டுமல்ல, நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் வயின் தஷ்குரு யர்லஹு லக்கும், சூரத்து ஸுமருடைய 7வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வார், நீங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்வான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்கிறானே, அதுபோல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தம் ரிலா உங்களுக்கு கிடைக்கும். எப்ப? நீங்க நன்றி உள்ளவர்களாக இருந்தால் மட்டுமல்ல. சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்துடைய 147வது ஆயத்தில் சொல்வான், மா யஃஅலுல்லாஹு பி அஸாபிக்கும் இன் ஷகர்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை அஸாபு செய்ய மாட்டான், அல்லாஹ் உங்களை வேதனை செய்ய மாட்டான். வ ஆமன்தும், அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பான். நிம்மதி வேணும்ன்றமே, அந்த நிம்மதி வேணும்னா நீங்க நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். அல்லாஹ் எவ்வளவு நமக்கு தந்திருக்கிறானோ அதற்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் நமக்கு நிம்மதியை தருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வேதனையை, அஸாபுகளை அல்லாஹ் நீக்குவான். லயின் ஷகர்தும் லஅஸீதன்னகும், மட்டுமல்ல, முதல்ல சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு நல்லது, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்க நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு தான் நல்லது அப்படின்னா. அப்புறம் அல்லாஹ் சொன்னா, நீங்க நன்றி உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்னென்ன வேதனையை நான் தரணும்னு நினைக்கிறேனோ, அஸாபு தரணும்னு நினைக்கிறேனோ அதிலிருந்து உங்களை பாதுகாப்பேன். பலா முசீபத்தா உங்களுக்கு வராது, நோய் நொடிகளில் இருந்து பாதுகாவல் கிடைக்கும். ஆமன்தும், உங்களுக்கு நிம்மதியையும் தருவேன், எந்த மனச்சிக்கல்களும் கஷ்டங்களும் இல்லாத நிம்மதியை தருவேன். அதையும் தாண்டி அல்லாஹ் சொல்கிறார், லயின் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நான் அந்த நன்றி கடனுக்கு பகரமாக எவ்வளவு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேனோ அதை இன்னும் இன்னும் அதிகரிப்பேன், இன்னும் அதிகமா தருவேன். பரவாயில்ல, என் அடியா நான் கொடுத்தேன், எனக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறானே, அவனுக்கு இன்னும் செய்யணும் என்கிற எண்ணம் சாதாரணமா நம்மளும் அப்படித்தானே.
நாம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், அவர் நம்மள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்கிறார், நன்றியோடு நடந்து கொள்கிறார் என்றா இன்னும் நாம ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அவர் நம்மளை கண்டுக்கல அப்படின்னு சொன்னா அடவுடியான்னு விட்டுருவோம். லைன் ஷக்கர்த்தும் அஸீதன்னக்கும். அதையும் தாண்டி இன்னொன்றை அல்லாஹ் சொல்கிறார், வஸயஜிஸில்லாஹு ஷாக்கிரீன். சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 145வது ஆயத்து. இந்த உலகத்திலோடு முடிகிறதல்ல, நாளை மறுமையில நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு அம்னை நிம்மதியை அல்லாஹ் தருவான், உங்களுடைய வேதனையை அல்லாஹ் அதாபை நீக்குவான், உங்களுக்கு இன்னும் இன்னும் அதிகமான நியாமத்துகளை, இன்னும் அதிகமான வரங்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இதையும் மீறி நாளை மறுமையிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து என்ன செய்தீர்களோ, என்ன தொழுகை தொழுதீர்களோ, என்ன நோன்பு நோற்றீர்களோ, என்ன தான தர்மங்கள் வழங்கினீர்களோ அதற்குண்டான கூலியையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு தருவான். நன்றி உள்ளவர்களில் மிக அதிக நன்றிக்குரியவன் யார்? அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செலுத்தியவராக ஆவார். ஐவேளை தொழுது, எல்லா நோன்பையும் வச்சு, ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றி, இதெல்லாம் ஒருத்தர் கரெக்டா பண்ணிட்டார். அல்லாஹ் சொன்னதெல்லாம் இத்தாஅத், அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு இருக்கிறார் என்றால் இவர் அஷ்குருன் நாஸ், மனிதர்களிலேயே அதிகமாக நன்றி செலுத்தியவர். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை அடையாள காட்டுகிறார்கள். மனிதர்களிலேயே அதிக நன்றிக்குரியவர், அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தியவர் யார் என்றால் குன் கன் அன் தக்குன் அஷ்குருன் நாஸ். நீங்கள் போதும் என்கிற எண்ணத்தோடு இருந்தால் அவன்தான் மனிதர்களில் அதிக நன்றிக்குரியவன். புலம்பிக்கிட்டே இல்லாம, அவனெல்லாம் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறானே, என்ன மட்டும் இப்படி வச்சு, அப்படி இல்லாம அல்லாஹ் நமக்கென்ன தந்திருக்கிறானோ அதை கொண்டு போதும் என்கிற எண்ணத்தோடு ஒருவன் வாழ்ந்தால் அவன்தான் உண்மையான அஷ்குருன் நாஸ், மனிதர்களிலேயே அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவன் அவன்தான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். பணங்காசு, பொருளாதாரம், வீடு, அவைகள் மட்டுமல்ல, அல்லாஹ் நம்மளை நல்லபடியா வச்சிருக்கிறான்ல. ஒருத்தர் புலம்புறார், அல்லாஹ் என்னை ஏழ்மையில வச்சிருக்கிறான், என்னை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறான், சோதனைக்கு மேல சோதனையை தர்றான், சிரமத்துக்கு மேல சிரமப்படுறேன் நான் அப்படின்லாம் வந்து புலம்புனார். இப்படி புலம்பும் போது அவர் திரும்ப அவர்கிட்ட கேட்ட வார்த்தை கிதாபுகள்ல வருது, சரி உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற 2 கண்ணையும் கொடுத்துருக்கு, நான் உனக்கு 10,000 திர்ஹங்கள் தங்க காசுகள் தர்றேன். 2 கண்ணு தந்திருக்கான்ல, அந்த 2 கண்ணையும் தந்துரு, நான் 10,000 தங்க காசு உனக்கு தர்றேன், ஓகேயா? 10,000 இல்ல 1,00,000 தங்க காசு கொடுத்தாலும் கண்ணை தர முடியாது. கண்ணை போய் எவனாவது தருவானா? சரி, உனக்கு அல்லாஹ் கையை காலை நல்லா தந்திருக்கான்ல, அந்த கையையும் காலையும் வெட்டிடுவோம், உன் கையை இல்லாம ஆக்கிடுவோம், அல்லது காலை நொண்டி ஆக்கிடுவோம். அப்படி ஆக்கிட்டா ஒரு 1000 தங்க காசுகள் தர்றேன்னு சொன்னா பரவாயில்லையா? கை காலை தந்துடுறியா? இல்ல தரமாட்டேன். அல்லாஹ் உன்னை குஷ்டரோகியா, கையெல்லாம் நல்லதானே இருக்கு, அப்படி இல்லாம கையெல்லாம் மடங்கி போய் காலெல்லாம் வலிச்சு போய் கை எப்போ அவசியமா அப்படி உன்னை மாத்திடவா? அப்படி மாத்தினா ஒரு 10,000 திர்ஹம் தங்க காசுகளை உனக்கு நான் தர்றேன், ஓகேவா? இல்ல முடியாது. நல்லா தானே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உன்னை பைத்தியமாக்கிடலாமா? உன்னை பைத்தியமாக்கிட்டா ஒரு 10,000 திர்ஹம் உனக்கு ஃப்ரீ, தங்க காசுகள் ஃப்ரீ. நீ பைத்தியமாயிடுறியா? அது எப்படி? 10,000 இல்லை 1,00,000 தங்க காசு கொடுத்தாலும் முடியாது. அப்ப எண்ணிப்பாரு, உனக்கு எத்தனை 1000 திர்ஹங்கள் அல்லாஹ் தந்திருக்கான். அவன் உடம்புல நீ எத்தனை லட்சக்கணக்கான, லட்சத்துக்கு மதிப்புள்ள, கோடிக்கு மதிப்புள்ள பொருட்களோடு வாழ்ற. இதெல்லாம் தாண்டி நம்முடைய அவயங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட், நுரையீரல், கிட்னி, இதெல்லாம் அல்லாஹ் கரெக்டா கொடுத்துருக்கானே. ஒரு கிட்னி வாங்குறதுக்கு எத்தனை லட்சங்கள் செலவு பண்றாங்க ஒவ்வொரு மனிதர்கள். அல்லாஹ் நமக்கு 2 கிட்னியை தந்து நல்ல செயல்படக்கூடிய கிட்னியை தந்திருக்கிறானே, இது எத்தனை லட்சங்கள். அப்ப கோடிக்கு தகுந்த பெருமானம் உள்ள ஒன்னு அல்லாஹ் தந்திருக்கானே, இதை விட வேற என்ன தரணும்? பணங்காசு தரல, வீடு தரல, எனக்கு கார் இல்ல, பைக் இல்ல, இப்படி புலம்பாத என்று சொன்னார். அத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அவர் கேட்கிறாராம், அமா தஸ்தஹி அன் தஷ்கு மௌலாக்க
வலஹு இந்தக நிஅம பி 50 அல்ஃப மின் திர்ஹம். இத்தனை லட்சக்கணக்கான பணங்காசுகளை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நீ அவனை குறை சொல்லலாமா என்று அவர் கேட்டார். இப்ப இறைவனுக்கு நமக்கு கிடைக்கிற எல்லா அருள்களும் வளங்களும் அவை முழுக்க முழுக்க அல்லாஹ்வினால், இறைவனினால் நமக்கு தரப்படுகிற, நமக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியாமத்துகள் என்பதை உணரணும். உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கும். அதனாலதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, முஸ்லிமுடைய 1373வது ஹதீஸாக பதியப்பட்டது. இதுக்கெல்லாம் யாரும் முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஈமான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மனுஷனா இருந்தா போதும். மனுஷனா இருந்தாலே நமக்கு தந்தவர் கடவுள் தான், இறைவன் தான் நமக்கு தர்றாரு, அவருக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும்ன்ற நினப்பு வரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கானன் நாஸ் இதா ரஹு அவ்வல ஸமர். பேரீச்சம்பழ தோட்டங்கள் தானே மதீனா முழுக்க. மதீனாவுல பேரீச்சம் விவசாயம் பண்ணுவாங்க. அந்த பேரீச்சத்தினுடைய விவசாயம் முடிஞ்சு அறுவடை செய்கிற அந்த நாளில் அந்த பழத்தினுடைய முதல் பழத்தை, அறுவடை செய்த முதல் பழத்தை ஜாஉபிஹி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் பழத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வருவாங்க. இந்த வருடம் நாங்க செஞ்ச விளைச்சல் இந்த அளவுக்கு நிம்மதியா நல்ல பலன் தந்திருக்கு, நல்லபடியா வந்திருக்கு, இதுல எந்த குறையும் ஏற்படல அப்படின்னு அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருவாங்க. ஃபைதா அஹதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தமரினா. அந்த முதல் பழத்தை, அறுவடை செய்த முதல் பழத்தை வாங்கிக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்காக துஆ செய்வாங்களாம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தமரினா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பழத்திலே பரக்கத் செய்வாயாக. ஓ பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, எங்களுடைய மதீனாவிலே பட்டணத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. ஓ பாரிக் லனா ஃபீ சாயினா, எங்களுடைய படியிலே அளவையிலே நீ பரக்கத் செய்வாயாக. ஓ பாரிக் லனா ஃபீ முத்தினா, எங்களுடைய அளவுகோலிலே நீ பரக்கத் செய்வாயாக. அல்லாஹும்ம இன்ன இப்ராஹிம் அபுதுக்க வ கலீலுக்க வ நபியுக்க. யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய அடியார், உன்னுடைய நேசர், உன்னுடைய நபி. வ இன்னி அபுதுக்க வ நபியுக்க, நானும் உன்னுடைய அடியான் தான், நானும் உன்னுடைய நபி தான். வ இன்னஹு தஆக லி மக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக உன்னிடத்திலே கையேந்தி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் எல்லா விதமான ரிஸ்கையும் இந்த மக்காவுக்கு தருவாயாக என்று கேட்டாங்க. வ இன்னி, நான் அதுஉ லக லில் மதீனா பிமித்லி மா தஆக லி மக்கா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மக்காவுக்காக துஆ செய்தார்களோ அதுபோல நான் மதீனாவுக்காக துஆ செய்கிறேன். யா அல்லாஹ் இந்த மதீனாவில் எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் தருவாயாக என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறுவடை செய்யப்பட்ட முதல் பேரித்தம்பளத்தை பெற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கையில் வைத்து அதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துஆ செய்வாங்க. துஆ செஞ்சிட்டு பிறகு சும்ம யதுஉ அஸ்கர வலீதின் லஹு, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்ல ரொம்ப சின்ன பிள்ளைய கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு ஃபயுக்திஹி ஸாலிக ஸமர், அந்த முதல் அறுவடையில் வந்த அந்த பழத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகள் சந்தோஷப்படுகிற குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அவங்க ஃப்ரீயா வாங்கி சாப்பிட்டு போவாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ஒரு பலன், நமக்கு ஒரு கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்ட பிறகு நமக்கு ஒரு பலன் கிடைக்குது, ஒரு லாபம் கிடைக்குதுன்னா அந்த லாபத்தில் முதலாவதாக நமக்கு கிடைக்கிற முதல் சம்பளம்னு சொன்னோம்ல, வேலைக்கு போனோம், வேலைக்கு போய் முதல் சம்பளம் கைக்கு வந்திருக்கு, அந்த முதல் சம்பளத்தை வாங்குறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். கடை வச்சோம், முதல் லாபம் கைக்கு வருது, எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப அந்த சந்தோஷத்தை அல்லாஹ்வுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும். இது என்னுடைய உழைப்பால் வந்ததல்ல, நான் நினைச்சா இதை செஞ்சிருக்க முடியாது. ரப்பே, யா அல்லாஹ் இது உன் உழைப்பால் வந்தது, நீ உன்னுடைய நாட்டத்தால் வந்தது, நீ கொடுத்ததினால் வந்தது, அதனாலதான் நான் என்ன செய்யறேன், எனக்கு இது கிடைத்தது என்று அந்த முதலாவதாக கிடைத்த அந்த விளைச்சலை, இது ஒவ்வொரு விளைச்சலின் போதும் நடக்கிற விஷயம். அறுவடையின் போதும், ஒவ்வொரு தடவை அறுவடை செய்யும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பேரித்தம்பழங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. இடத்தில் வருகிறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்து சொல்கிறார், யார் சொல்றதா, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப சிரமத்துல இருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அவருடைய வீட்டின் ஒரு பகுதியில மூலையில அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய தோட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பேரித்தம்பழங்களை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரித்தம்பழங்களுக்கு மேல் ஏறி அமர்ந்து அதற்காக துஆ செய்தார்கள்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு அதற்கு பிறகு வறுமை இல்லாத வாழ்வை தந்தான் என்று வரலாறு சொல்கிறது. அப்ப அந்த துஆவுக்குரிய அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்து, யா அல்லாஹ், இது உன்னால் வந்தது, உன்னுடைய நீ கொடுத்ததினால் கிடைத்தது என்று அவர்கள் அதை ஒப்படைக்கிறார். அதே சமயத்தில் முதலாக வந்த அந்த வருமானத்திலிருந்து ஏதாவது தான தர்மங்கள் செய்து, சிறு குழந்தைகளுக்கு கொடுத்து, அனாதைகளுக்கு கொடுத்து, இப்படி அல்லாஹ்வுக்கு பிரியமான அவனுடைய அபதுகளுக்கு அதை கொடுத்து அதில் சந்தோஷப்படுகிற நிலையை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஏற்படுத்தினார்கள். தாயிஃபும் இப்படித்தான். மதீனாவுக்கும் தாயிஃபுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இன்றும் மதீனாவும் தாயிஃப் வளம் கொளித்து திகழ்கிறது என்றால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த துஆ. அதே போலத்தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதில் நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பொங்கல் என்று தங்களுடைய விளைச்சல் இருந்து முதலில் கிடைக்கிற அந்த விளைச்சல் இருக்குல்ல, அந்த அறுவடையை எடுத்து வந்து அதை முதலில் கடவுளுக்காக என்று அவர்களுடைய கொள்கையின்படி படைத்து வணங்கி அதை மற்றவர்களோடு கொடுத்து சந்தோஷப்படுகிற ஒரு நிகழ்வாக மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பொங்கலை கொண்டாடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு மதத்திலேயும், ஒவ்வொரு இடங்களிலேயும், ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் இந்த எண்ணம் இருக்கணும். என்ன இருக்கணும்னா, எனக்கு கிடைத்த வருவாய், எனக்கு கிடைத்த லாபம், எனக்கு கிடைத்திருக்கிற சந்தோஷங்கள் என் உழைப்பால் வந்ததல்ல, என் இறைவன் எனக்கு தந்த கொடை என்று உணரணும். இறைவன் எனக்கு தந்தது, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று நாம் நினைப்பது போல அவர்களும் என் இறைவனிடமிருந்து எனக்கு வந்தது என்பதை உணர்ந்து அதற்காக அவர்கள் அவங்களுடைய ஸ்டைல்ல அவங்க செய்கிற அந்த வணக்கம், நாம அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை, அவங்களுடைய வழிபாடிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னன்னா, நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அவங்க எப்படி தங்களுடைய விளைச்சலில் இருந்து முதல் விளைச்சலை இறைவனுக்கு படைத்து நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அதுபோல நாமும் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான், உன்னுடைய வியாபாரத்துல 1 வருட காலங்கள் உன் கைவசமே நான் தந்து வச்சு உன்னை சந்தோஷப்படுத்தி இருந்தா அதிலிருந்து எனக்காக 2% எடுத்து ஏழைகளுக்கு நான் சொல்லக்கூடிய இவங்களுக்கெல்லாம் நீ கொடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்ப நாம செய்ய வேண்டிய பொங்கல் என்ன? ஜகாத்து தான். நாம நம்முடைய வருமானத்திலிருந்து எடுத்து அதை உரியவர்களுக்கு கொடுக்கிறது, அதான் சந்தோஷம். அல்லாஹ் எனக்கு தந்தான், எனக்கு தந்த அந்த வருமானத்திலிருந்து, எனக்கு தந்த பொருளில் இருந்து நான் எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு அவன் சொன்ன முறைப்படி மற்றவர்களோடு பகிர்ந்தளித்து, ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து, அவர்களை சந்தோஷப்படுத்தி நாம் சந்தோஷப்படுகிற நிகழ்வாக ஒவ்வொரு மனிதர்களிலேயும் அந்த நன்றி உணர்வு வரணும். அல்லாஹ்வுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், சக மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு எந்த சந்தர்ப்பங்களில், என்ன கஷ்டங்களில், எப்படியெல்லாம் யார் யார் உதவி இருப்பார்களோ அவர்களை மௌத் வரைக்கும் மறக்கக்கூடாது. குறைந்தபட்சம் அவர்களுக்காக துஆவாவது செய்யணும். ரப்பே, நான் கஷ்டப்படும் போது அவர் இப்படி எனக்கு உதவி செய்தார், ஹெல்ப் பண்ணார், அவருடைய வியாபாரத்தில் பரக்கச்சே, அவர் நல்லாக்கி வையி என்கிற துஆவாவது நாம் அவருக்கு செய்கிற பிரதிபலனாக இருக்கும். இப்படி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தருணத்துல கூட சொன்னாங்கல்ல, நான் எல்லோருக்கும் கைமாறு செய்து விட்டேன். எனக்கு எவ்வளவு பேரு கஷ்ட காலத்துல ஹெல்ப் பண்ணாங்க, நான் எல்லாருக்கும் கைமாறு செஞ்சுட்டேன். ஆனா அபூபக்கர் எனக்கு செய்த அந்த உதவிக்கு என்னால் கைமாறு செய்ய முடியல என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிதான் மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா வாசல்களையும் அடைத்து செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாயிலை மட்டும் திறந்திருக்கும்படி செய்தார்கள். இன்றும் மதீனாவில் அந்த வாயில் திறந்தே இருக்கிறது, வாசல் திறந்தே இருக்கிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு உணர்த்துகிறார்கள். நன்றி உணர்வு மக்களிடத்திலேயும், நமக்கு யார் உதவுனாலும் அவர்களிடத்திலேயும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதை மீறி அவர்கள் நமக்கு உதவுவதற்கு காரணமாக இருந்தவன் அல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில், இந்த நேரத்தில் இவருக்கு உதவணுன்ற எண்ணத்தை அவருக்கு கொடுத்தது யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர் நமக்கு உதவி இருக்க முடியாது. அப்ப எதன் மூலம், யாரின் மூலம் நமக்கு உதவி வந்ததோ அவரையும் மறக்கக்கூடாது, அந்த அல்லாஹ்வையும் மறக்கக்கூடாது. அந்த அல்லாஹ்வுக்கு அவன் எவ்வளவு நியாமத்துகள் எனக்கு தந்தானோ அதற்காக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவனிடத்தில் நம்முடைய நாவுகளில் அவனுடைய திக்கரை, அவனுடைய அதுக்காறுகளை, அவனுடைய நன்றியை கூறக்கூடியவர்களாக இருக்கணும். நாவும் அல்லாஹ்வை புகழணும்,
கல்பும் அல்லாஹ்வை புகழணும். உறுப்புகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உறுப்புகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியை வெளிப்படுத்தணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அனைத்து நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்திய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.